சவுக்கு சங்கர் தன்னை ஒரு நடுநிலையாளராக, இவன் தான் தமிழ்நாட்டையே புரட்டி போட வந்த பெரிய புரட்சிகரமான புலி போல, புலனாய்வு புலி போல காட்டிக்கொள்ற சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. விஜய்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இவர் வந்து காம்படிட்டராக கருத முடியாது, அவர் வந்து எதிர்ப்பாக கருத முடியாது. அதிகபட்சம் ஒரு 10% வாங்குவாங்க, இல்லை 6 to 4% வாங்குவாங்க. மீண்டும் அவர் வந்து பணையற போக வேண்டியதான். சரி, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நீ சொன்னதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி வாங்கி மேலே வந்துடுது. நீ பழையபடி புரோக்கரோட பார்க்க போயிருவியா? இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிடுகிறார். அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும்? அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது. நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம். அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது. 8% வாங்கியிருக்காங்க, 8% என்பது 10% அதிகரிக்கலாம். திருப்பி வந்து பணம் எடுத்து போக வேண்டியதாங்க. அதனால அதை சீரியஸா எடுத்துக்க முடியாது. மும்முனை போட்டி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. உடலை வித்து பிழைக்கக்கூடிய விபச்சாரி இருக்கல, அவட்ட கூட ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், குறைந்தபட்ச அறம் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு